வணக்கம் அவர்களே. பல விமர்சனங்களுக்கு மத்தியிலயும் ரீச் ஆகல பாஸ்கரன் வந்து ஒரு முன்மாதிரியான ஒரு விடயத்த செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஈழத்தமிழர்கள் பலரும் யோசிக்காத ஒரு விடயம் என்று கூட சொல்லிக்கலாம். அல்லது இந்த மனசுல நிக்காத அல்லது மறந்து போன ஒன்று கூட சொல்லிக்கொள்ளலாம். என்னன்னு சொல்லி சொன்னா, எங்களுடைய போராட்டம் அதாவது விடுதலை போராட்டம் சம்பந்தமாக தமிழகத்தில தீக்குளித்து மடிந்த உறவுகள்னு சொல்லி ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்கிறது. கிட்டத்தட்ட 14லேருந்து 16 பேருக்கு மேல இருப்பார்கள். அது ஆரம்ப கட்டத்தில 90களின் பிற்பகுதியில இருந்து 2009 அதுக்கு பிறகும் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு லிஸ்ட், அந்த லிஸ்ட் வந்து நீண்டு கொண்டே போகிறது. அந்த லிஸ்ட்டை வந்து அந்த சேர்ந்த தியாகிகளை வந்து கிட்டத்தட்ட முத்துக்குமார் மாதிரி தியாகிகளுடைய அவ்வளவு வரலாறையும் ஒரு சின்ன சின்ன போஸ்டராக போட்டு ஒரு நினைவிடத்தை வந்து ரீச்சாக்குள்ள பாஸ்கரன் அமைத்திருக்கிறார். உண்மையை சொன்னால் ஒரு மிகப்பெரிய விஷயம்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிச்சுன்னா, இது அநேகமாக எங்கன மக்களுக்கே இதெல்லாம் தெரியாது. எங்களுக்காக இந்த மாதிரியெல்லாம் பல தமிழ்நாட்டிலேயே இந்த மாதிரிலாம் செய்திருக்கிறார்கள் அப்படின்றது. ஒரு தீ குளிக்கிறது அப்படின்றது வந்து சாதாரண ஒரு விஷயமே இல்லை. நாங்கள் சாதாரணமாக தீ மிதிக்கிறத கோயில்களில் பார்த்துருக்கோம். ஆனால் இது மொத்தமாக தீ குளித்து இறந்து போகிறார்கள். அதெல்லாம் வந்து ஒரு ஆதிகால தமிழர்களுடைய ஒரு பண்பாட்டு வளர்ச்சி என்று கூட சொல்லலாம். அது எப்படி அப்படின்னு சொல்லி நான் விளங்கப்படுத்துகிறேன். இதெல்லாம் சும்மா ஒரு விரக்தியில் செய்கிற மாதிரி தெரியும். ஆனால் அது அப்படி இல்லை. இதுக்கு பின்னுக்கு ஒரு ஆழமான ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு மிகப்பெரிய போர் நடக்கிறது. அந்த போர் வந்து நியாயமான ரீதியில் 2 தரப்பு மோதினால் அதை வந்து வேடிக்கை பார்க்கலாம். இல்லைன்னு சொன்னால் அதுக்கு வந்து ஏதோ ஒரு பக்கத்தை எங்களுக்குரிய சரியான பக்கத்தை வந்து பார்த்துக்கொள்ளலாம். ஆனால் ஒரு அநியாயமாக கட்டமைக்கப்பட்ட போரில் ஒரு தரப்பு வந்து அடி வாங்கி அழிஞ்சு கொண்டு இருக்கண்டேக்க ஒட்டுமொத்த உலகப்பையை வந்து அதை வந்து கண்டிக்கணும், அல்லது நிறுத்த வேண்டிய ஒரு தேவை அந்த உலகத்துக்கே இருக்குது. உலகத்தின் மனச்சாட்சியை உறுத்தோணும் அப்படின்ற அளவுக்கு தான் உண்மையில எங்களுடைய போராட்டம் வந்து, அதாவது நாங்கள் போர் செய்யவே இல்லைன்னு சொல்லலாம். அதாவது என்ன, உலகத்தின் மனச்சாட்சியை உறுத்துறதுக்காகத்தான் நாங்கள் தடுத்து கொண்டிருந்தோம் என்று கூட அதை சொல்லிக்கொள்ளலாம். தடுத்ததான் போராண்டே எடுத்துக்கொள்றாங்க. என்ன சொன்னால் தடுக்கிற ஒரு சக்தி தான் எங்கள்கிட்ட இருந்தது. ஆனால் அப்போ அதை வச்சு நாங்கள் ஒரு அழிஞ்சு கொண்டு போகிறோம் அப்படின்றத ஒரு தொப்புள்கோடு உறவில் தமிழ்நாட்டில் இருக்கிற சிலருக்கு வந்து அந்த மனச்சாட்சி உறுத்துது. அந்த உறுச்சியை வந்து அவையால் வந்து எதிர்ப்பை காட்டலாமல், அவையால் அங்கேருந்து ஒரு எதிர்ப்பை காட்டலாம். காரணம், ஒட்டுமொத்த உலகமும் அவை உட்பட இந்தியா உட்பட எதிர்த்து கொண்டிருக்க அவர்கள் வந்து அந்த மனச்சாட்சியை வந்து தட்டி எழுப்புறதுக்கு கையில் எடுத்த அந்த ஆயுதம் தான் வந்து என்னென்னா இந்த தீக்குளிக்கிற அப்படின்ற விஷயம். அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், தங்களை சுற்றி இருக்கிற மக்களும் இதை விழிப்புணர்வு வரணும். முதல் விஷயம். அதோட இன்னொரு விஷயம் என்ன சொன்னால், ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்குறாங்க உலகத்துக்கு. என்ன தாங்க கேட்க, இது ஒரு அநீதியான உலகம், இந்த உலகத்தில் நான் வாழ விரும்பலை என்று சொன்னால், ஒட்டுமொத்த உலகம் சேர்ந்து ஒரு மிகப்பெரும் பலம் இனத்தை ஆனால் ஒரு சிறிய தீவில வச்சு அமுக்கி அழிக்கிறீர்கள். அதுக்கு ஒட்டுமொத்த உலகமும் உடந்தையாக இருக்குது. இல்லை அது கண்மூடி பார்க்காத மாதிரி இருக்குது. கண்மூடி பார்க்காம இருந்தாலும் அது உடந்தை தான் எடுத்துக்கொள்வார்கள். அந்த வகையில் அப்படி இருக்கீங்க. இந்த உலகத்தில் அநியாயமாக நடக்கிற உலகத்தில் நான் அப்படி இருக்கலாம் அப்படின்ற ஒரு அரசீட்டம் தான் அவர்களை வந்து அந்த மாதிரி ஒரு இதை செய்ய வைக்குது. அப்படி செய்யக்கே மேற்கொண்டு கடைசியாக ஒரு நப்பாசை இருக்க என்னன்னு சொல்லிச்சுன்னா, தாங்கள் செய்கிறத பார்த்து இன்னும் 4 பேர் வந்து திரண்டு போராடி இதை வந்து வென்று கொடுப்பாங்க. அல்லது தமிழகத்தில் ஒரு மாற்றம் பெறும். தமிழகத்தில் ஒரு மாற்றம் வந்தால் அது இலகுவாக இந்த இலங்கை பிரச்சனையை வந்து இலகுவாக தீர்த்து வைத்திடும் அப்படின்ற ஒரு நப்பாசையில் வந்து இந்த முடிவுகளை இவர்கள் எடுத்திருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் செய்தது ஒரு மிகப்பெரிய தியாகம். ஆனால் அந்த தியாகத்துக்கு ஏற்ற விளைவை தமிழகமும் சரியான நேரத்தில் கொடுக்கல. இன்னும் கொடுத்து கொண்டிருக்காங்க இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இன்று வரைக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் சேர்ந்து ஒரு தமிழ் தேசியம் சம்பந்தமாக வந்திருக்கிறதுக்கு இவளுடைய ஒரு அளப்பரிய தியாகமும் ஒரு காரணம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதேபோல் ஈழத்தமிழர்கள் பார்த்திங்கன்னா வந்து பெரிய அளவில் அவர்களால் எல்லாமே கஷ்டப்பட்ட குடும்பங்களில் இருந்த நபர்கள் தான். எல்லாமே ஆண்கள், சில பெண்களும் இருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த இதெல்லாம் சார்ந்து ஈழத்தமிழர்களும் இல்லை புலத்தமிழ் வந்து உதவி இருப்பாங்கன்னு கேட்டால் கூட மிக குறைவென்று தான் சொல்லிக்கொள்ளணும். அது காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் தேடி பார்த்த வரைக்கும் அவர்கள் இன்னுமே அந்த குடும்பங்கள் வந்து கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருப்பதாக தெரிகிறது. அதுக்கு காரணம் தெரியாமல் இருக்கிறது. இப்போ இங்கே ரீச்சாக பாஸ்கர் வந்து வைக்க கட்டாயம் தெரிய போது எத்தனை பேர் எங்களுக்காக ஏதோ அவங்களோட உச்சக்கட்ட தியாகத்தை செய்திருக்கிறார்கள். அப்போ அதுக்கு பிறகு என்ன சொன்னால், அதை முதல் மனசில் இருத்துறது தான் முதல் விஷயம். அப்போ அதை வந்து செய்கிறது உண்மையில ஒரு பாராட்ட வேண்டிய முக்கியமான விஷயம், ஒரு நல்ல விஷயம். விமர்சனங்கள் அவரே சொல்கிற மாதிரி வரத்தான் போகுது. ஆனால் அதெல்லாம் கண்டுகொள்ள தேவையில்லை. செய்து கொண்டு போக வேண்டியதான், அதான் வேலை. சரி பிள்ளை நல்லது கட்டது எல்லாம் சுழிச்சு தான் இங்கே ஓட வேண்டி இருக்குது. நான் சரியும் சுத்திரக்காகலாம் சப்போர்ட் இல்லை, எதிரிலையும் பெரிய எதிரிகள் இருக்கேக்கையும்
அது இந்த மாரியே தான் போகலாம். அதாவது என்ன பிரச்சனைகளுக்குரிய மாரி தான் போகணும். ஆனால் என்ன அதுக்குரிய மெனத்திடம் வந்து போக போக வளர்த்துக்கொண்டு அது தானாவே வளர்ந்துரும். தொடர்ச்சியா நாங்க போய்க்கொண்டு இருந்தாலே வளர்ந்துரும் அப்படின்றதான் வந்து நம்பிக்கை. பார்க்கலாம். திருப்பவும் பாஸ்கரனுக்கு ஒரு நன்றிகள்.